வணக்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க வந்து மோட்டோ ஜிபி. நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச அதாவது என்ன டு பி ஃப்ராங்காக சொன்னால் அஃபிஷியல் ஆப் வச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கேன். 2 டேஸில் இந்த வீக்கெண்ட் வந்து ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. மோட்டோ ஜிபியோட டெம்பிள்னு கூட சொல்லலாமா, தாய்லாண்டில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. டெஸ்டிங்லாம் அமக்கலமாக முடிஞ்சிச்சு. அதை பற்றிலாம் பெருசாக நம்ம வீடியோ போடலை. அண்ட் அஃப்கோர்ஸ் அதை பற்றி லைட்டாக அதில் டிஸ்கஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னாக்கா 28 ஃபெப்ரவரி, அதாவது இந்த மாதம் முடியும் போது ஸ்டார்ட் ஆகுது. 2 மார்ச் வரைக்கும் போகுது. ஸோ நாளைக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா குரூப் ஃபோட்டோ செஷன் நடக்கிறாங்க. நாளைக்கு மதியானம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் எப்படி மோட்டோ ஜிபி வந்து லைவ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ எஸ், ஃபஸ்ட்டு ஒன்று டைசெக்ட் பண்ணுவோம் மோட்டோ ஜிபியில். ஸோ இந்த சீசனோட ஃபஸ்ட்டு டிசாஸ்டர் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆர்கே மார்டின் ஆர் ஜார்ஜே மார்டின். நான் இந்தியன் ப்ரொனன்சியேஷனில் ஜார்ஜே மார்டின், ஸ்பானிஷ் ப்ரொனன்சியேஷனில் ஜார்ஜே அர்ஜென்டினா, அர்ஜென்டினா ப்ரொனன்சியேஷனில் ஜார்ஜே மார்டின், ஆர்கே மார்டின் கூட சொல்லலாம். ஸோ எஸ், அவரோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ராக்சர் ஆகிருக்கு. டெஸ்டிங்கில் வந்து இந்த ஃப்ராக்சர் ஆகி இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கிறதுனால ஸோ என்ன ஆச்சு மெயினாக அப்படின்னாக்கா சர்ஜரி பண்ணியிருக்காங்க. 2 ஸ்க்ரூ போட்டிருக்காங்களாம்ப்பா, போல்ட்டு 2 ஸ்க்ரூ போட்டு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஸ்பெயினில் வந்து இந்த சர்ஜரி நடந்திருக்கு. அதனால சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. மைனரான ஒரு சர்ஜரி தான் சொல்லியிருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் 2 ஸ்க்ரூ போட்டிருக்கிறதுனால ரிகவரி டைம் கண்டிப்பாக இருக்கிறதுனால ஓப்பனிங், அதாவது மோட்டோ ஜிபி சீசன் ஓப்பனரை வந்து மார்டின் வந்து ஓட்ட போகிறது இல்லை. அது ஒரு பிக் ப்ளோன்னு தான் சொல்லலாம். அவர் வந்து அப்ரிலியாவுக்கு புது டீமுக்கு மூவ் ஆகி இந்த மாதிரி ஆயிருக்கு. அப்படிங்கும்போது ஒரு ஹியூஜ் ப்ளோ ஃபார் ஆப்ரிலா டீம்னு கூட சொல்லலாம். இந்த மேட்ரு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த மேட்ரு, மெயின் மேட்ரு என்ன அப்படின்னாக்க, நம்ம மார்க் மார்க்கஸ் அண்ட் பெக்கோ பகானியா, இவங்க 2 பேருமே வந்து ஃபேக்டரி டீமான டுகாட்டிக்கு வந்து கரண்டாக வந்து இப்போ இந்த வருஷம் வந்து ரேஸ் பண்ண போகிறாங்க. மார்க்கஸும் அட்டகாசமான டிரைவரு, பெக்கோவும் வந்து ப்ரூவனான டிரைவரு. அப்படிங்கும்போது யாருக்கு இதில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, மார்க் வந்து சொல்லியிருக்காப்புல டீம் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நாங்கன்ட்டு. இந்த கதையெல்லாம் பல வருஷமாக நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து இவங்களுக்குள்ளார இருக்க இன்டர்னல் டீம்ல ரைவல்ரி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பெக்கோ பகானியாவும் ப்ரூவனா இருக்கிறதுனால அது எந்த லெவலுக்கு போக போகுதுன்னு எனக்கு புரியல. பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, ப்ரீ சீசன் டெஸ்டிங்ல மார்க் மார்க்கஸ் பயங்கர ப்ராமிசிங்காக காமிச்சிருக்காரு ரிசல்ட்ஸ். பட் எப்பொழுதுமே டெஸ்டிங்கை வச்சு நம்ம சீசனை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட் இயர் ஃபார்முலா 1 இருக்கட்டும், மோட்டர் ஜிபியாக இருக்கட்டும், ஃபார்முலா 1 வந்து கிக்ஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வந்து ஒரு ரிசல்ட்ஸை கொடுத்தாங்க டெஸ்டிங்கில். பட் இந்த ரிசல்ட் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து இயர் எண்ட்ல வந்து ஒன்றும் பண்ணலாம்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி தான் வந்து ப்ரீ சீசன் டெஸ்டிங்கு. அதில் எப்போவுமே யாரையும் எதையுமே வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது. பட் நம்ம மார்க்கஸ் வந்து லாஸ்ட் சீசன் வந்து கிரிசினி ரேசிங் கூட ஓட்டும் போதும் பயங்கரமா ரிசல்ட் கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ரேஸும் பண்ணாரு. ஒவ்வொரு ரேஸும் பயங்கர இன்டென்ஸா தான் பண்ணாரு. அதே மாதிரி ஃபேக்டரி டுகாட்டிலையும் தலைவன் 2ல பிரிக்க விட்டான்னு தான் சொல்லலாம். நம்ம மேரினேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ரேஸ் பண்ண முடியாத ரீசனால இப்போ அவங்களோட பெட்டு, அவங்களோட ஃபுல் ஹோப்பையும் வந்து அப்ரிலியா ரேசிங் வந்து மார்க்கோ பெசிச்சி இவர்கிட்ட தான் வந்து வச்சிருக்காங்க. இவங்களோட ஃபிட்னஸை வந்து பயங்கர இன்டென்ஸாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இவர் டார்க் ஹார்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அதனால வந்து ஒன் ஆஃப் த ரேசர் டு வாட்ச் அவுட். நான் முக்கியமாக சொல்லிடுறேன், இந்த வீடியோவில் எல்லா டிரைவர் எல்லா டீமையும் பற்றி நான் பேச போகிறது இல்லை. நான் பார்த்த நியூஸு, நான் பார்த்த இன்ஸ்டா ரீல்ஸு, நான் எடுத்த டேட்டா, மோட்டோ ஜிபி வெப்சைட் டேட்டா, அதுக்கப்புறமேட்டு நிறையா வந்து மோட்டர் ஸ்போர்ட்டோட ஆப்பில் நான் படிச்சுட்டு இருக்க நியூஸை வச்சு தான் நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால எல்லாமே கவர் ஆகுமான்னு கேட்டால் கவர் ஆகாது. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லணும், இந்த சீசனுக்கு ப்ரெப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதனால வந்து ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்கேருந்து அடுத்து நம்ம வந்து பெட்ரோ கோஸ்டா வந்து ஃபேக்டரி கேடிஎம் டீமுக்கு வந்து மூவ் ஆயிட்டாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். லாஸ்ட் சீசன் வந்து ரூக்கியா வந்து வேற லெவல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தான். அதாவது பாத்தீங்கன்னா குவாலிஃபையிங்ல வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணா ரேஸ் முடிக்கும் போது ஒரு அதோட ஹையர் பொசிஷன்ல தான் முடிச்சிருக்கான். சம ரெக்கார்டு அது என்ன பொறுத்த வரைக்கும் ரூக்கியா இருந்து. ரீசெண்டா வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, ஸ்பெயின்ல வந்து ஒரு டிவி ஷோ, இந்த டிவி ஷோல வந்து பெட்ரோ கோஸ்டா வந்து என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னாக்கா, மார்க் மார்க்கஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப கோல்டா அப்படின்னு பார்த்து ஹூ இஸ் மார்க் மார்க்கஸ் அப்படின்னு தான் கேட்டிருக்காரு. அஃப்கோர்ஸ் இதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இந்த பையன் என்ன சொல்றான்னா, நான் உள்ள இறங்கியிருக்கேன் கோதால, நான் யாருக்கும் பயப்பட போறது இல்லை, இந்த சீசன் என்ன ஒரு சீரியஸான கண்டென்ட்டா நீங்க எல்லாருமே எடுத்துக்கணும். ஸோ லெஜண்ட் எல்லாமே வேற. இங்க இந்த சீசன் என்ன ஒரு சீரியஸான கண்டென்ட்டா நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இது ரொம்ப மிக்சடான ரிவ்யூவா வந்திருக்கு ஃபேன்ஸ் கிட்ட. நீ என்னடா அவ்வளவு பெரிய ஆளா, நேத்து மலையில முளைச்ச காலம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல மார்க் மார்க்கஸும் ரோசி இருந்தப்போ நேத்து மலையில முளைச்ச காலம் தான்
பெட்கோவும் அப்படிதான், மேரினெட்டரும் அப்படிதான், இவனும் அப்படிதான். பட் நீங்க நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, பெட்ரோ கோஸ்டா அதே லாஸ்ட் சீசன் வந்து மார்க் மார்க்கஸ் பத்தி கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னாக்கா, அவன் அத்தனை வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அடிச்சிட்டான், அவனுக்கு வந்து பெருசா வந்து இப்ப ரேஸ் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்லாம் ஒரு பெரிய என்ன சொல்றது, இதெல்லாம் தேவையில்ல, அழகா ரிட்டையர் ஆயிட்டு ஜாலியா கூட இருக்கலாம். அத்தனை ஆக்சிடென்ட், கையில அத்தனை ஸ்க்ரூ, காலில் அத்தனை ஸ்க்ரூங்கும் போது அவனோட ஆக்சிடென்ட்ஸ்லாம் இன்னும் ஒஸ்டா தான் இருக்கு. பட் இருந்தாலும் மார்க் மார்க்கஸ் வந்து ஒவ்வொரு ட்ராக்லையும் இப்போ ரேஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னாக்கா லெஜெண்ட் தான் சொல்லிட்டு ப்ரீவியஸா லாஸ்ட் இயரே சொல்லியிருக்காரு அதே பெட்ரோ கோஸ்டா. அதனால வந்து இதை இப்போ வைரலாக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் கரெக்டாக தான் இருக்காரு அகோஸ்டா. ஸோ இந்த சீசன் வந்து புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னாக்க நம்ம பெட்ரோ அகோஸ்டா கேடிஎம் ஓட்டிட்டு இருக்காப்ல. ஸோ அவரை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அதே மாதிரி வந்து அவரு கூட வந்து நம்ம பிராட் பிண்டர் வந்து ரேஸ் பண்றாப்ல. இந்த சீசன் வந்து ப்ரீ சீசன் டெஸ்டிங்ல வந்து நல்ல ரிசல்ட்ஸ் காமிச்சிருக்காப்ல. ஒன்ஸ் அகைன் நம்ம மார்க் சொன்ன மாதிரி தான், ப்ரீ சீசன் டெஸ்டிங் வச்சு டிட்டர்மைன் பண்ண முடியாது, பட் நல்ல ரிசல்ட் காமிச்சிருக்காப்ல. கேடிஎம் 5க்கும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். ஒன்ஸ் அகைன் நான் ஒரு முக்கியமான மேட்டரை வந்து சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னாக்கா, கேடிஎம் வந்து அது என்னப்பா அது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, பேங்க்ரப்சி. ஸோ அவங்க வந்து எப்படின்னாக்கா திவால் ஆயிட்டாங்க, திவால் ஆகிற நிலைமையில இருக்காங்களா, திவால் ஆயிட்டாங்கன்னு அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் ஆஸ்ட்ரியன் மேனுஃபேக்சர்ஸ். ஸோ அதனால வந்து இதை பிஎம்டபிள்யூ வந்து எடுத்துக்க போறாங்க, ஃபுல்லா வாங்க போறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாங்கினாக்க ஆஸ்திரியாவில் இருக்க அவங்க கேடிஎம்மோட ரிசர்ச் ஃபேக்டரியை வந்து அப்படியே வந்து ஆர்என்டியை வந்து மியூனிக்ல இருக்க, ஜெர்மனியில மியூனிக்ல வந்து மாற்ற போறாங்க. ஸோ அங்கேருந்து தான் வந்து பைக்ஸ் வந்து திரும்ப ரெடி பண்ண போறாங்க பக்காவா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான மேட்டர் என்னன்னா, என்ன சொல்றது, மியூனிக்ல வந்து ஆர்என்டி பண்ணி இந்தியால வந்து பைக்கை வந்து மேனுஃபேக்சர் பண்ண போறதாக ஒரு நியூஸ் படிச்சேன். இது எந்த அளவுக்கு உண்மை லெஜிட்னு தெரியல, பட் ஆனா வந்து ஒரு ப்ராப்பரான மோட்டோ ஜிபி சைட்ல இருந்து அந்த நியூஸ் வந்தது. ஸோ பார்த்தேன். ஸோ அதனால வந்து இந்தியாவுக்கே அது ஒரு மிகப்பெரிய பெருமைன்னு கூட சொல்லலாம். நம்ம கேடிஎம்ல வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேவரிக் வினியாலிஸ் அவரும் இருக்காப்ல. அவரும் கொஞ்சம் டீசெண்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவரு கூட பாத்தீங்கன்னாக்கா இந்த பாஸ்டினி லாஸ்ட் சீசன் வந்து 1-2 ரேஸ் பிரின்னு பிரிச்சாப்ல. அவர் வந்து ப்ரீ சீசன் டெஸ்டிங் ரொம்ப பெருசா பண்ணல அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் சொல்லுது. இன்னும் செட்டில் ஆகல. கேடிஎம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கு இந்த வருஷம் ரொம்ப சீரியஸா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, அவங்களுக்கான சான்ஸ் இருக்கா இல்லையா, கேடிஎம் ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறீங்க, அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னாக்கா, ஆர் யமகா பேக், ஃபேபியோ குவாட்ராடோ ஃபாஸ்ட், பிரிமா பார்மேக் பயங்கரமா ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஷோவை கொடுக்குறாங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டினை வந்து அவங்களும் கேட்டிருக்காங்க, அஃபீஷியல் செட்லிங் கேட்டிருக்காங்க, நானும் உங்களை கேட்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஆப்வியஸா வந்து இந்த போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து நான் இந்தியன் ஜிபி பார்க்க போனப்பயே வந்து ஃபேபியோ குவாட்ராடோ பிரின்னு பிரிச்சாப்ல. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா தான் இருந்தது. அவர் வந்து சைன் வேற எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால வந்து ஒரு சர்ச்சையே கிரியேட் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். நம்ம இந்த சீசன் ப்ரீ சீசன் டெஸ்டிங்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபேபியோ குவாட்ராடோ ஒரு ஆவரேஜான ஒரு நீட்டான ஒரு டெஸ்டிங் தான் அவருக்கு வந்து நடந்திருக்குன்னு சொல்லலாம். அவரோட டீம்மேட் அலெக்ஸ் ரின்ஸ் பாத்தீங்கன்னாக்கா செம்ம ப்ராமிசிங்கான ஒரு 2025 ஸ்டார்ட்னு கூட சொல்லலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்டார்ட் ப்ரீ சீசன் டெஸ்டிங்ல நல்ல டேட்டா வந்து சூப்பரா ப்ராமிசிங்கா வந்து ஷோ ஆகுதுன்னு கூட சொல்லலாம். நம்ம ஃபேபியோ குவாட்ராடோ, அலெக்ஸ் ரின்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஜாக் மில்லரு, அவரு கூட பாத்தீங்கன்னாக்கா மிகல் ஆலிவரா, இந்த 4 பேருமே இந்த வருஷம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிமா பாவாக்கும் யமகாக்கும் வந்து பயங்கர என்ன சொல்றது ஒரு ஃப்ரெஷ் ஷர்ட் ஆஃப் ஷூஸ்ன்னு கூட சொல்லலாம். ரெடி டு ரோர். கேடிஎம் எப்படி ரெடி டு ரேஸோ அந்த மாதிரி இவனுங்க 4 பேரும் இந்த சீசனுக்கு வந்து ரெடி டு ரோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். இந்த சீசன் யமஹா ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னாக்கா கன்ஃபார்மா வந்து ஃபர்ஸ்ட் வருவீங்களான்னு தெரியாது, டுகாட்டி போற ஃபாஸ்ட் எல்லாம் பார்த்தாக்க. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு டஃப்பான ஃபைட் இருக்கு நமக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. அவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சீசன் வந்து நடுவில் யமகா எல்லாத்தையும் அடிச்சு நவுத்த போறாங்க. நிறைய பேருக்கு யமகாவால இந்த சீசன் டைட்டில் வந்து டைட்டா போக சான்ஸ் இருக்குங்கிறதுக்கு என்னோட கெஸ்ன்னு கூட நான் சொல்லுவேன். இந்த சீசன் வந்து ரூக்கி டு வாட்ச்ல பாத்தீங்கன்னாக்கா ஐ அகுரா யாருங்கன்னா அந்த குட்டி பையன் வந்து ஜாப்பனீஸ் டீம் டிரைவரு. ஸோ ரைடர் நல்லா டீசெண்டா ஓட்டிருக்கான். பட் ஆனா கிரிசினி ரேசிங்ல வந்து ஒரு ரேசர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான், ஃபெர்மின் அப்படின்ட்டு. ஸோ வந்து ஸ்பானிஷ் நேஷனாலிட்டி. ப்ரீ சீசன் டெஸ்டிங்ல அவ்வளோ சூப்பரா ஓட்டிருக்கான், நல்லா ப்ராமிசிங்கா ஓட்டிருக்கான். ஸோ இந்த 2 பேருமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் 2025 சீசன் ரூக்கிஸ் டு வாட்ச்னு கூட சொல்லலாம். போன சீசன் ஆனா பெட்ரோ அகோஸ்டா கொடுத்த எஃபர்ட் ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்களான்னா எனக்கு தெரியல. பட் 2 பேருமே வந்து அட்டகாசமான ஒரு எனக்கு வந்து இந்த ஜாப்பனீஸ் பையனோட ஸ்பானிஷ் பையனுக்கு தான் நான் வந்து கொஞ்சம் லைட்டா போவேன்.
நீட்டா ஓட்டுறான் வண்டியை. ஸோ அதனால ரூக்கீஸ் டு வாட்ச் இவனுங்க 2 பேரும் தான். சில ஸ்னிப்பட்ஸ் மாதிரி என்ன அப்படின்னாக்கா, நம்ம மார்க்கஸ் பிரதர் அலெக்ஸ் மார்க்கஸ் வந்து கிரிசினிக்கு வந்து நல்லா நீட்டா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஆல்ரெடி பேஸ் சூப்பரா இருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ், அதனால வந்து ரொம்ப பெருசா வந்து எப்படி சொல்றது, சின்ன சின்ன போடியம்ஸ் இல்லாமல் இந்த சீசன் வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் வந்து அலெக்ஸ் மார்க்கஸ்ட இருக்கு. ஏன்னா அவர் தான் வந்து இப்போ கிரிசினி ரேசிங் வந்து மெயின் ரேசர் மாதிரி. ஸோ எஸ், அதனால வந்து கிரிசினி ரேசிங்க்கு இந்த சீசன் வந்து இவர் பெர்ஃபார்ம் பண்ணாதான் உண்டு. ஸோ எனக்கு பெருசா ஐடியா இல்லை, ஹோப்பும் இல்லை. ஏன்னா டாப் லைன் அப் வந்து ஒரு 6-7 பேர் பயங்கர ஃபிட்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து இல்லை. அதே மாதிரி கடைசியா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஹாண்டா ரேசிங் மார்க் மார்க்கஸ் போனதுலேருந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லாம இந்த சீசன் நல்ல ப்ராமிசிங்கா இருக்காங்க. சூப்பர்பான ஒரு ப்ராக்ரஸ் இருக்கு. எனக்கு வந்து இந்த ஹோண்டா ரேசிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஜோவான் மிர் அண்ட் லுக்கா, இந்த இந்த ஹோண்டா ரேசிங்ல பாத்தீங்கன்னாக்கா செப்பாங் டெஸ்ட்ல வந்து ஜுவான் மிர் அண்ட் லூகா மரினி வந்து அதாவது நான் எப்படி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நான் வந்து ஒரு பார் செட் பண்ணுவேன். அப்படின்னா போன சீசன் வந்து பார்த்தாக்கா ரொம்ப ஒர்ஸ்ட், அதை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் வந்து சூப்பர்பா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த வண்டியை நான் வந்து மார்க்கஸ் மட்டும் தான் ஓட்ட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு வண்டியை. ஸோ இவனுங்க 2 பேரும் பிளஸ் கேஸ்டல் ஒன்றால வந்து ஜான் ஜார்கோ அப்படிங்கிறவரை வந்துட்டு கண்ணா மூடிட்டு என்ன சொல்றது, வி மஸ்ட் ப்ரொடெக்ட் அட் ஆல் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ரேஸ் பண்றான். ஸோ அவனும் வந்து இந்த வாட்டி வந்து ரைடர் டு வாட்ச் அவுட். நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கலாம் இந்த வீடியோவில். ஸோ அடுத்த இன்னும் 2 நாள்ல வந்து ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி குரூப் போட்டோ செஷன் நாளைக்கு வச்சிருக்காங்க. ரேஸ் இந்த வாரம் ஸ்டார்ட் ஆகுது தாய்லாந்துல. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்திலாம் போடணும்னு ஆசையா தான் இருக்கு. ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. 35-40 நிமிஷம் தான் ரேஸ் இருக்கும், பாருங்க. அதுல முடியும் போது ஏதாவது டவுட் இருந்தா இன்பாக்ஸ் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல. இன்னும் இது மோட்டோ ஜிபி ரிலேட்டடா என்னென்ன கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கன்ஃபார்மா அடுத்த டைம் வந்து வீக்லி ஒரு நல்ல வீடியோ மோட்டோ ஜிபி கண்டென்ட் கிரியேட் பண்ணி நான் இந்த சீசன் வந்து அப்லோட் பண்ண பாக்குறேன். ஃபார்முலா 1 அண்ட் மோட்டோ ஜிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a great day.